வணக்கம், நான் உங்கள் மோகனா. தினத்தந்தி 2/8/2025 சனிக்கிழமை. வாங்க சினிமா செய்திக்குள்ள போகலாம். இதோ பாருங்க, விஜய் அண்ணா அவர்கள் பாருங்க. விஜய் அவர்கள் படத்தின் கதை இதுதானா? தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் அண்ணா அவர்கள் தற்போது வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் படத்தில் நடித்து முடித்துள்ளார். இந்த படம் அடுத்த ஆண்டு 2026 பொங்கல் பண்டிகையில் திரைக்கு வருகிறது. பூஜா எக்டே, மமிதா பாய்ஸ், பிரியாமணி, பாபி தியோல், கௌதம் மேனன், நரேன் ஆகியோர் நடித்துள்ளனர். கொஞ்சம் அழகா சொல்லு. பிரியாமணி, பாபி தியோல், அந்த மாதிரி கொஞ்சம் அழகா சொல்லு. அழகாக சொல்ல வேண்டும் என்று குரு ஐயா சொல்கிறார். பிரியாமணி, பாபி தியோல், கௌதம் மேனன், நரேன் ஆகியோர் நடித்துள்ளனர். அரசியலில் குதித்துள்ள விஜய் அண்ணா நடிக்கும் கடைசி படம் என்று கருதப்படுவதால் ஜனநாயகன் படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஜனநாயகன் படம் பற்றி தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி ஊழல், அரசியல்வாதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் நேர்மையான போலீஸ் அதிகாரியாக விஜய் அவர்கள் நடித்திருப்பதாக கூறப்படுகிறது. தேர்தல் நேரத்தில் மக்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் எதற்கெல்லாம் மயங்கக்கூடாது என்பது குறித்து விஜய் அவர்கள் அறிவுறுத்துவது போன்ற காட்சிகளும் வைக்கப்பட்டுள்ளதாம். ஊழலை ஒழித்து ஜனநாயகம் எப்படி இயங்க வேண்டும் என்பதை சொல்லும் கதைதான் இது என்று கூறப்படுகிறது. இது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எதில் மயங்க வேண்டாம் என்றால் பணத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், கோட்டருக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், பிரியாணிக்கு அடிமையாக இருக்க வேண்டாம். நம்மளுடைய ஓட்டு நியாயமானதாக இருக்க வேண்டும். தர்மத்தின் வாசல், தர்மத்தின் சூதுகவும் அப்படின்னு நம்ம ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால அதன்படி நடக்க வேண்டும். எதற்கும் மயங்காம நம்மளுடைய ஓட்டு நல்ல ஓட்டாக இருக்க வேண்டும், கள்ள ஓட்டாக இருக்கக்கூடாது. என்னுடைய சொந்த கருத்து. நம்முடைய ஓட்டு நல்ல ஓட்டாக இருக்க வேண்டும். நான் பேசுறது ஜான் பாஸ்கோவை பாதிக்காதுன்னு சொல்லு. ஆமா, நான் பேசுறது குரு ஐயாவை பாதிக்காது. அதே மாதிரி குரு ஐயா பேசுறது அவர் இன்னும் நல்லா பேசுவார். அவர் அசிங்கமான வார்த்தைகள் தான் பேசுவார். அதனால அவர் பேசுவது அவரையும் பாதிக்காது, நான் பேசுவது என்னை பாதிக்காது. ஏனென்றால் நாங்கள் நியாயத்தின் பக்கம், என்னைக்கும் தர்மத்தின் பக்கம் நிற்கின்றவர்கள் நாங்கள். அதனால எங்களை எதுவும் பாதிக்காது. நாங்கள் ஒரு ரிப்போர்ட்டர், நாங்கள் ஒரு நியூஸ் வாசிக்கிறவர்கள். இது பேப்பர்ல இருக்கிறதையும் சொல்லுவோம், இல்லாததையும் சொந்த கருத்துக்களையும் சொல்லுவோம். அதனால யார் மனதையும் புண்படுத்தாது என்பதை இந்த ரியாலிட்டி இந்த ஷோல இந்த ஒரு நியூஸ் வாசிக்கிறது மூலமா இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சரி, வாங்க, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த செய்திக்குள்ள போகலாம். கதாநாயகியாகும் சைத்ரா ரெட்டி சின்ன திரையில் முன்னணி நடிகையாக ஜொலிக்கும் சைத்ரா ரெட்டி அஜித் குமாரின் வலிமை படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த வீர சொந்தமாக, அதாவது முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இது வீர சொந்தமாக பண்ணையும் தொடங்கி அதில் பசுமாடுகளை வளர்த்து பராமரித்து வருகிறார். தற்போது சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமாகி இருக்கிறார். சுமித்ரா ரெட்டி என்ற வெப் தொடரில் கதாநாயகியாக நடிக்க அவர் ஒப்பந்தமாகி இருக்கிறார். அவருக்கு ஜோடியாக குரு லட்சுமணன் நடிக்கிறார். சின்னத்திரை தாண்டி வெள்ளித்திரையிலும் கதாநாயகியாக கால் பதிக்க இருக்கும் சைத்ரா ரெட்டிக்கு திரை உலகினருக்கும் ரசிகர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அடுத்தது பார்க்கலாம். அது எப்படின்னா, சைத்ரா ரெட்டிக்கு திரை சம்பந்தப்பட்டவர்களும் சின்ன திரை சம்பந்தப்பட்டவர்களும் ரசிகர்களும் அவர்கள் முதலாக அந்த மாதிரி ஹீரோயினா நடிக்கிறதுக்காக அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். ஆமா, வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். அடுத்தது துள்ளுவதோ இளமை படத்தில் அறிமுகம். கல்லீரல் நோயால் அவதிப்படும் நடிகர் அபிநய் திரையுலகினர் உதவிக்கரம்
நீட்டுவார்களா? ஆமா, அந்த அபிநய் என்பவர் வந்து துள்ளுவதோ இளமையில தனுஷ்க்கு ஃப்ரெண்டா வந்து வருவார். ஆமா தனுஷ் அந்த படம், அந்த காலத்து படம் துள்ளுவதோ இளமை. அது வந்து தனுஷ்க்கு ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன். ஆமா. இல்ல? அதான் அதுல அந்த பையனை கொஞ்சம் காட்டு. இப்போ இவர்தான். இப்போ அவருக்கு வயசாகி போச்சு. தனுஷ் வயசு இருக்கும். தோ இவர்தான். ஆமா, அவருக்கு வந்து கல்லீரல் என்னவா? பாதிப்பு. கல்லீரல் பாதிப்பு. சினிமாக்காரங்க உதவுவார்களா என்று கேட்கிறாரு. படி படி பார்க்கலாம், படி பாருங்க. நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகி பிரபலமானவர் அபிநய். அதைத் தொடர்ந்து ஓரிரு படங்களில் நடித்தார். விஜயின் துப்பாக்கி திரைப்படத்தில் வில்லனுக்கு இவர்தான் குரல் கொடுத்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புகள் இல்லாமல் போக வருமானத்துக்கு கஷ்டப்பட்டார். தினமும் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு வந்தார். சமீப காலமாக கல்லீரல் பாதிப்பால் அவதிப்பட்டு வரும் அபிநய் சிகிச்சைக்கு பணமின்றி தவித்து வந்தார். இதற்கிடையில் சின்னத்திரை நடிகர் பாலா அபிநயை நேற்று அவரது வீட்டில் சந்தித்து ரூபாய் 1 லட்சம் நிதியுதவியாக வழங்கினார். மனதளவில் மிகவும் சோர்ந்து போயிருந்த அபிநய் பாலா நான் சீக்கிரமாக போய்விடுவேன் என்று கண்கலங்க பேச அவருக்கு பாலா ஆறுதல் கூறி கிளம்பினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சாக்லேட் பாய் போல தோற்றமளித்த அபிநய் தற்போது எலும்பும் தோலுமாய் இருப்பது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரது நிலையை உணர்ந்த திரையுலகம் அவருக்கு உதவ முன்வர வேண்டும் என்று ரசிகர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அந்த போட்டோ இருந்தா கொஞ்சம் காட்டு. இப்ப எப்படி இருக்கிறாருன்னு பாப்போம். அதான் ஒல்லியா இருக்கிறாரு. அத கொஞ்சம் காட்டு மக்களுக்கு. இதோ பாருங்க. இதோ இவர்தான். அந்த சின்ன வயசு போட்டோ காட்டு. அதேதான். சின்ன வயசு போட்டோ மேல இருக்குதா கீழே இருக்குதா? இதோ அவரு கீழே தான் இருக்காங்க. சரி சரி சரி. ஓகே, அடுத்த நியூஸ் போ. கல்லீரல் பாதிப்பு 2. ஏன்னா ஒன்று வந்து பிஜிலி ரமேஷ் அவர்களுக்கு கல்லீரல், 2வது வந்து இவருக்கு கல்லீரல் பாதிச்சிருக்கு. ஆனால் வந்து பாலாக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். அது வந்து பாலாவை நாங்கள் பிடிக்கவில்லை. ஆனால் இவராவது பிடிச்சிட்டாரு, பரவாயில்ல. பாலாக்கு வந்து நான் வந்து என்னுடைய தம்பியாக, நல்ல ஒரு மனிதராக நான் பார்க்கின்றேன். எங்களுக்கு உதவி செய்யலைன்றதுனால நாங்கள் வந்து அவரை திட்டமாட்டோம். ஏன்னா நாங்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் ஏராளமான மக்களுக்கு அவர் வந்து அவருடைய பணத்தை வந்து 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு சொல்லி உதவின்னு இருக்கிறார். அதுவும் இல்லாமல் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, படிக்கிற குழந்தைங்களுக்கு 10,000 20,000 30,000 40,000 பீஸ் கட்டி நோட்டு புக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அவர் வந்து படிக்க வச்சிருக்கிறார். அந்த ஒரு பாலா தம்பி அவர்களுக்கு நான் என மனமார்ந்த நன்றியை வந்து இந்த ரியல் ரைடர் ரியாலிட்டி ஷோ மூலயமா நான் வந்து இதை தெரிவிச்சுக்கிறேன். பாலா அந்த தம்பி வந்து அவங்க குடும்பத்தோடு நல்லபடியாக வாழணும். நான் கொடுப்பேனா 100 200, ஆனால் தம்பி வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த அபிநயை வந்து நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இது பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அந்த தம்பிக்கு வந்து விஜய் டிவி பாலாவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் இந்த சேனல் மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த கட்ட நியூஸுக்கு போகலாம் வாங்க. பிரணீதாவை கிண்டல் செய்யும் ரசிகர்கள். சகுனி, மாசி என்ற மாசிலாமணி போன்ற படங்களில் நடித்த பிரணீதா திருமணத்துக்கு பிறகு படங்கள் நடிப்பதை தவிர்த்தார். தற்போது மீண்டும் சினிமாவில் நடிக்க ஆயத்தமாகும் அவர் எடுப்பான உடைகளை அணிந்து இளைஞர்கள் இதய துடிப்பை எகிர செய்து வருகிறார். அந்த வகையில் சட்டை அணிந்து அவர் வெளியிட்டுள்ள கவர்ச்சி புகைப்படங்கள் வைரலாகி வருகின்றன. நானும் கொஞ்சம் பாக்குறேன், எனக்கும் கொஞ்சம் காட்டு. பிரீதாவின் அழகை புகழ்ந்தாலும் சட்டை பட்டன் போடக்கூட நேரமில்லையே என ரசிகர்கள் கலாய்த்து வருகிறார்கள். ஆன்டியை நான் கூப்பிடுகிறேன். ஆன்டியை கூப்பிட்டு ஆன்டியும் பார்த்து ஆன்டி வந்து உங்களை பார்ப்பார்கள். இவர்கள் தான் அந்த பிரணீதா. யாரு அந்த கட்டத்துல இருக்கிற பிரணீதாவை பாருங்கள். அழகாதான் இருக்காங்க. என்னப்பா உங்களுக்கு? அது எனக்கு தெரியாது, போட்டிருக்காங்க. அடுத்ததை பார்க்கலாம். மீண்டும் அடுத்த நியூஸை பார்க்கலாம். மீண்டும் விசாரணைக்கு வரும் மான் வேட்டை வழக்கு. மான் வேட்டையா? யார்? சல்மான் கானா? சிக்கலில் சிக்குகிறாரா சல்மான் கான்? 1998ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் தேஷ்பூரில் நடந்த படப்பிடிப்பில் அரிய வகை சிங்காரா வகை மான்களை வேட்டையாடியதாக நடிகர் சல்மான் கான் மீது புகார் எழுந்தது. அவர் உள்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் சல்மான் கான் குற்றவாளி என தோஸ்பூர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. அவருக்கு 5 ஆண்டுகள் சிறையும் 10,000 அபராதமும் விதிக்கப்பட்டது. சாய் அலிகான், தபு, சோனாலி உள்பட 5 பேர் விடுவிக்கப்பட்டனர்.
பின்னர் சல்மான் கான் ஜாமீன் பெற்றார். இந்த தீர்ப்பை எதிர்த்து சல்மான் கான் தரப்பிலிருந்து ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதேபோல் ராஜஸ்தான் அரசு தரப்பிலிருந்தும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கிடையில் போடப்பட்டிருந்த இந்த வழக்கு மீண்டும் தூசு தட்டப்பட்டு இருக்கிறது. அடுத்த மாதம் செப்டம்பர் 22ஆம் தேதி மான்வேட்டை வழக்கு ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. எனவே மாஃபியா கும்பல் விடுத்த கொலை மிரட்டலை தொடர்ந்து சல்மான் கானுக்கு OY+ பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது Y+ பாதுகாப்பு, ஏன்னா இவருக்கு கொலை மிரட்டல் வருதான், அதனால Y+ பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததை பாருங்கள். பெண்கள் எடை குறைப்பது நல்லது, சாரா அலி கான். பெண்கள் எடை குறைப்பது நல்லதா நல்லதா நல்லது நல்லதா நல்லது இல்லையா? நல்லதுன்றது அவங்க சொல்லிக்கிறாங்க, யாரோ அதை நம்ம இப்ப படிக்கிறோம். பாலிவுட் சினிமாவில் முன்னணி நடிகரான சமீப் அலிகானின் மகள் என்ற அடையாளத்தோடு சினிமாவில் நுழைந்து பிரபலமானவர் சாரா அலி கான். இந்த சினிமாவின் முக்கிய நடிகையாக திகழும் இவர் தனுஷுக்கு ஜோடியாக நடித்த ஆத்ராங்கி ரே படம் ஆத்ராங்கி ரே படம் ரசிகர்களின் வரவேற்பை பெற்றது. சினிமாவில் நுழைவதற்கு முன் 96 கிலோ இருந்த சாரா அலி கான் கடின உழைப்பால் உடல் எடையை குறைத்தார். அவர் கூறும்போது, ஒரு கட்டத்தில் சில உடல்நல கோளாறுகளால் என் எடை தாறுமாறாக அதிகரித்தது. பின்னர் சர்க்கரை, பால், கார்போஹைட்ரேட் உணவுகளை தவிர்த்தேன். கடுமையான உடற்பயிற்சி டயட் கடைபிடித்து 50 கிலோவுக்கு மாறினேன். பெண்கள் தங்கள் எடையை கட்டுக்குள் வைப்பது முக்கிய. உடல் எடை பெண்களுக்கு நல்லதல்ல. உடற்பயிற்சி, சைக்கிள் ஓட்டுதல், யோகா, நடனம் இவற்றை அவசியம் பின்பற்றுதல் நல்லது என்றார். அதாவது சைக்கிளிங் பண்ண சொல்றாங்க, யோகா பண்ண சொல்றாங்க, எடையை குறைக்கிறதுக்கு. சரி, என்னென்ன சொன்னாங்க? 2 சொன்ன, சைக்கிளிங், அப்புறம் எடை, அப்புறம் நீச்சலா? சர்க்கரை, பால், கார்போஹைட்ரேட் உணவுகளை தவிர்த்துக்கணுமா. சரி. அப்புறமா கடுமையான உடற்பயிற்சி டயட் கடைபிடித்து 50 கிலோவுக்கு மாறினாங்களாம். சரி சரி, உடற்பயிற்சி செஞ்சாங்க, டயட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப 96 கிலோல இருந்து 50 கிலோக்கு வந்துட்டாங்க. அப்புறம் பெண்கள் தங்கள் எடையை கட்டுக்குள் வைப்பது முக்கிய. உடல் எடை பெண்களுக்கான நல்லதல்ல. அதாவது முக்கியமா பெண்களுக்கு உடல் பருமன் நல்லதல்ல, அதை ஒரு கட்டுக்குள்ள வைக்கணும்னு சொல்ல வராங்க. ஆமா, சைக்கிள் ஓட்டுதல், யோகா, நடனம் ஆட சொல்றாங்க. அதான் ஒல்லி ஆவாங்களாம். ஓகே, ஃபைன், நல்ல செய்தி, அருமையான செய்தி. பெண்களே கொஞ்சம் கேட்டுங்க. ஆமா ஆமா. அடுத்ததை பாருங்கள். சினிமா விமர்சனம். அக்யூஸ்ட் கொலை குற்றவாளியான உதயாவை சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக சென்னை புழல் சிறையில் இருந்து பாதுகாப்புக்காக அழைத்து செல்கிறார் போலீஸ்காரர். இது என்னது, திரை விமர்சனமா? ஆமா, அக்யூஸ்ட். அது அந்த போஸ்டர் கொஞ்சம் காட்டிடு. இதோ பாருங்க. ஆமா, திரை விமர்சனம் என்பது ஒரு சினிமா படத்தை பார்ப்பது போலங்க. ஆமா, அது நல்லா பாத்துங்க. அந்த படம் பேரு அக்யூஸ்ட் தான். ஆமா. படி. கொலை குற்றவாளியான உதயாவை சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக சென்னை புழல் சிறையில் இருந்து பாதுகாப்பாக அழைத்து செல்கிறார் போலீஸ்காரர் அஜ்மல். ஒரு கட்டத்தில் பாதுகாப்பு சூழல் காரணமாக அரசு பஸ்ஸில் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது உதயாவை கொலை செய்ய வெளி மாநில ரவுடி கும்பல் துரத்தி வருகிறது. இதற்கு போலீசாரும் உடந்தையாக பரபரப்பு தொற்றிக் கொள்கிறது. கொலை கும்பலிடம் உதயா தப்பிச்சாரா? அவரை துரத்தும் கும்பல் யார்? இதன் பின்னணி தான் என்ன என்பதை பரபரப்பான மீதி கதை, காதல், சோகம், கோபம் என எல்லா பரிமாணங்களிலும் ஸ்கோர் செய்கிறார் உதயா. இனி வரும் காலங்களில் நல்ல கதைகளை தேர்வு செய்தால் அவர் இன்னும் மிளிர்வார். அறிமுக நாயகியாக ஜான்விகா கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருக்கிறார். கண்களுக்கும் அவ்வப்போது குளிர்ச்சி தருகிறார். போலீஸ்காரராக வரும் அஜ்மல் மிடுக்கான நடிப்பால் கவனம் இருக்கிறார். ஜான்விகாவா? யாரு, ஸ்ரீதேவி பொண்ணா? தெரியலையே. ஆமா ஆமா, ஜான்விகா ஸ்ரீதேவி பொண்ணுதான். அப்ப ஸ்ரீதேவி அக்கா பொண்ணுனா ஸ்ரீதேவி அக்கா ஸ்ரீதேவி அவங்க தான் நல்ல பெரிய பெரிய படம் நடிச்சிருக்காங்க. ஜானி, வாழ்வை மாயம். வேணாம், அதை விட்டுரு, பாவம், அவங்க இறந்து போயிட்டாங்க. ஜான்விகாவை பத்தி பேசு. ஆமா, நிறைய படம்லாம் நடிச்சுக்கிறாங்க, சேம படம். ஜான்விகா பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? ஆமா, செல்லும் வழி, தற்போது எலும்பும் தோலுமா
இருப்பது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய நிலையை உணர்ந்து திரையுலகம் அவருக்கு உதவ முன்வர வேண்டும் என்று. என்னத்துக்கு அதை போய் படிக்கிற? என்னதுப்பா செல்லும் வழி சில காமெடிகளை சில விட்டு ஆறுதல் தந்துள்ளார். சரி. யோகி பாபு, சந்திரிகா, பவன், தண்ணீர் பன்னீர்செல்வம், ஸ்ரீதர், பிரபு சீனிவாஸ், பிரபு சல்மான், சங்கர் பாபு, ஜெயக்குமார், தீபா, காயத்ரா உள்ளிட்டோர் நடிப்பிலும் குறைவில்லை. சரி, அப்புறம் அப்புறமா மருதநாயகத்தின் ஒளிப்பதிவில் காட்சிகள் ரசிக்க முடிகிறது. பஸ் சண்டை காட்சி விறுவிறுப்பினர் உச்சம். நரேன் பாலகுமாரின் இசை ஆறுதலும் பின்னணி இசை ஒரே ராகம். உதயாவின் நடிப்பு ஆக்ஷன் காட்சிகள் படத்துக்கு பலம். இரண்டாம் பாதிப்பில் பரபரப்பு குறைந்து விட்டது. இரண்டாம் பகுதியில் இல்ல, இரண்டாம் பாதியில் பரபரப்பு. இரண்டாம் பாதின்னா இன்டர்வலுக்கு அப்புறம். ஆமா, பாதி தான் போட்டுச்சுக்கலாம், பாதி குறைஞ்சிட்டு. கொள்ளைக்கான பின்னணி புதுமை வேண்டாமா? அரைக்கிறியா? ஆக்ஷன் கதையை யூகிக்க முடியாதா? திருப்பங்களுடன் கொலை முயற்சித்துள்ளார் இயக்குனர் பிரபு சீனிவாஸ். ஆனால் ரசிகர்கள் விவரமானவர்கள் அல்லவா? அக்யூஸ்ட் சிக்காமல் இருந்தால் சரி. ஓகே, படம் அப்போ நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? படம் அதான் செல்லும் வழிகளில் சில காமெடிகளை கடைசியில ஏதோ ரசிப்பார்களா அப்படின்னு போட்டு லாஸ்ட் வரிய படி. அதான் அந்த நியூஸ்ல லாஸ்ட் வரிய படி. லாஸ்ட் வரி தான் செல்லும் வழிகளில் சில காமெடிகளை சிதற விட்டு. அங்க இல்ல, இன்னும் கீழே. யோகி பாபு, சந்திரிகா. அங்க இல்ல, இன்னும் கீழே. ஆக்ஷன் கதையை யூகிக்க முடியாத திருப்பங்களில் கதை சொல்லியிருக்கிறார் டைரக்டர். இதை ரசிகர்கள் ரசிப்பார்களா இல்லன்னா அக்யூஸ்ட் சிக்குவானா அப்படி முடிச்சிருக்காங்க. ஆமா, ஆனா என்னன்னா ஸ்ரீதேவி அக்கா பொண்ணுக்காக இதை பார்ப்பார்கள். ஏன்னா அவர்கள் அந்த காலத்து நடிகர், அதனால கண்டிப்பா பார்ப்பாங்க. கருத்து ஓகே ஓகே ஓகே. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. நானும் என்னுடைய குருவாக இருக்கும் ஜான் பாஸ்கோ ஐயா அவர்களும் மோகனா. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை திரைமா விமர்சனம் முடிவடைகிறது. அடுத்த ஒரு செய்திகளில் சந்திப்போம்.